ஹாய் நண்பர்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொன்னாங்க போகணும் கேதார்நாத் போகணும் அப்படின்னு. சரி விடுங்க வண்டியை கேதார்நாத்துக்கு அப்படின்ட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி கௌரி குந்துன்னு ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து குதிரையில் மேலே ஏற ஆரம்பித்தோம் நண்பர்களே. லேஸ்பட்ட வேலை கிடையாது கேதார்நாத் போகிறது. அவர் கூப்பிடாமல் போகவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி தான், போக முடியாது, கஷ்டம். எங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு, அதனால் போயிட்டோம். சுற்றுச்சூழலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பனி தான் நண்பர்களே. சூப்பராக இருந்தது போகிறதுக்கு. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாட்டி அவங்க லைஃப்பில் போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அதுக்கான சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இடத்த போய் சுற்றி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஆனால் என்ன க்யூ தான் ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி அப்படி இப்படின்னு நடந்து கோயில் பக்கத்தில் வந்துட்டேன் நண்பர்களே. கோயில் பக்கத்தில் வர அப்படி மனசுக்குள்ளே அப்படி ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நண்பர்களே, ஒரு வைப்பு அப்படி தான் சொல்லணும். சூப்பராக இருந்தது. இதான் என்ட்ரன்ஸு. இதை தாண்டி ஃபோனை கொண்டு போனீங்கன்னா உடச்சிருவோன்ட்டாங்க, அதனால நான் கொண்டு போகல. வெளியே வந்ததும் டக்குன்னு ஒரு பாபாஜியை பார்த்தேன். அவர்கிட்ட ஆசீர்வாதங்களை வாங்கினேன். அவரும் மகனே நீ நல்லா இருப்ப அப்படின்னாரு ஹிந்தியில். ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கிட்டோம் நண்பர்களே.